பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லையில் ட்ரோன் தடுப்பு அமைப்புகள் தயார் நிலையில் உள்ளதாக அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு விதங்களில் இந்தியா தயாராகி வருகிறது. அந்த வகையில் ட்ரோன் தாக்குதல் ஒருவேளை நடத்தப்பட்டால் அதனை தடுப்பதற்கான அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், என்ன அமைப்பு அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது? எந்தெந்த வகையில் எல்லாம் இந்தியா தயாராக உள்ளது? அபிநயா, அதாவது நேற்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கை எடுத்த உடனேயே நேற்று உள்துறை அமைச்சகம் இந்த எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர்கள் மற்ற உயர் அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்தை கூட்டியது. அந்த கூட்டத்தில் எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தொடர்ந்து முழு அலர்ட்டில் இருக்க வேண்டும். அதே போல அந்த பாகிஸ்தானுடன் பகிரக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் முற்றிலுமாக கண்காணிப்புகள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்தது. இதற்கு பிரத்யேகமாக அந்த BSF என்று சொல்வார்கள், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அவர்களுக்கும் இது தொடர்பான பிரத்யேக அறிவிப்புகளும் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. தற்போது ராஜஸ்தான் பாகிஸ்தானுடன் பகிரக்கூடிய அந்த எல்லை முழுவதுமே தற்போது முற்றிலுமாக சீல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பல்வேறு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இரவில் எந்த ஒரு விளக்கும் எரியவிடக்கூடாது. அதாவது இந்த டோட்டல் பிளாக் அவுட் என்று சொல்வார்கள். நாம் இதுக்கு முன்னாடி இந்த போர் ஒத்திகைகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த போர் விமானங்களுக்கு முற்றிலும் விலக்கை அணைத்துவிட்டால் அந்த விமானங்கள் எங்கே அதோட இலக்கு எங்கே என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்வதில் ஒரு கடும் பிரச்சனை ஏற்படும். அதனால் இரவு நேரங்களில் முற்றிலுமாக அந்த வீடுகளில் விளக்குகளை எரிய வைக்கக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல இங்க எல்லை பகுதிகளில் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். ட்ரோன் மூலம் ஏதேனும் தாக்குதல் நடத்த முயன்றால் அந்த ட்ரோன் தாக்குதலை தடுப்பதற்காக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த ட்ரோனை பறக்கும் போதே அதுகளை செயலிழக்கக்கூடிய அந்த ட்ரோன் சிஸ்டம், அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் இந்த எல்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் தற்போது பொருத்தப்பட்டுள்ளது. அதே போல பஞ்சாபில் தற்போது விடுப்பில் சென்ற அந்த காவலர்களை எல்லாம் தற்போது மீண்டும் பணிக்கு வருமாறு தற்போது பஞ்சாப் அரசானது உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. அபிநயா, நேற்று சுமார் 8 இந்த எல்லை மாநில முதல்வர்களுடன் உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தை கூட்டி இது தொடர்பான பல உத்தரவுகளையும் இது தொடர்பான பல செய்திகளையும் அவர்களும் பரிந்துரைக்கிறார். அதனால் இந்த எல்லை மாநிலங்கள் முற்றிலும் ஒரு தயார் நிலையில் இருக்கின்றன. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.